Study MBBS abroad in Russia, Georgia and Uzbekistan through Dr. James, a dedicated service towards abroad education. For more details, contact 1800-270-1015. தேசத்துக்காக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அனைத்து அரசியல் கட்சியினரும் ஒருங்கிணைய வேண்டும் என பிரதமர் மோடி கருத்து. தங்களின் சொந்த தோல்விகளை திசை திருப்ப நாடாளுமன்றத்தின் நேரத்தை சில கட்சிகள் பயன்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எதிர்மறை அரசியல் செய்வதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. முந்தைய கூட்டத்தொடரில் தம்மை பேசவிடாமல் தடுக்க முயன்ற எதிர்க்கட்சிகளின் தந்திரத்துக்கு ஜனநாயகத்தில் இடமில்லை என்றும் கருத்து. ஏழு ஆண்டுகளில் 70 முறை வினாத்தாள் கசிவு நடந்ததற்கு மத்திய கல்வி அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கருத்து. அனிதாவில் துவங்கி பல மாணவர்கள் உயிரிழந்துள்ளதால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என திமுக எம்பி கலாநிதி வீராசாமி வலியுறுத்தல். இந்திய தேர்வு முறையே மோசடியானது என நாட்டின் லட்சக்கணக்கான மாணவர்கள் கருதுவதாக மக்களவையில் ராகுல் காந்தி விமர்சனம். பணம் இருந்தால் இந்திய தேர்வு முறையை விலைக்கு வாங்கி விடலாம் என்று நாட்டு மக்கள் நினைப்பதாகவும் பேச்சு. ஏழு ஆண்டுகளில் 70 முறை வினாத்தாள் கசிவு நடந்ததாக கூறுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். கடந்த 5 ஆண்டுகளில் 240 தேர்வுகளில் 5 கோடி மாணவர்கள் வெற்றிகரமாக தேர்வு எழுதியுள்ளதாகவும் எதிர்க்கட்சியினருக்கு பதில். நீட் தேர்வு கொண்டு வரப்பட்ட போது ஆட்சிக்கு தலைமை வகித்தவர்கள் யார், ஆதரித்தவர்கள் யார் என்பது நாட்டுக்கு தெரியும் என தர்மேந்திர பிரதான் கருத்து. அன்றைய தினம் நீட் தேர்வு கொண்டுவர ஆதரித்தவர்கள் அரசியல் காரணங்களுக்காக தற்போது எதிர்ப்பதாகவும் விமர்சனம். தற்போதைய தரவுகளின்படி 2 இடங்களில் நீட் வினாத்தாள் கசிவு நடந்தது உறுதியாகியுள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கருத்து. ஜார்க்கண்ட், பீகாரை தாண்டி நாடு முழுவதும் வினாத்தாள் கசிவு நடந்துள்ளதற்கான ஆதாரங்கள் இல்லை எனவும் கருத்து. ராஜஸ்தான், குஜராத்தில் ஒரு சில இடங்களில் முறைகேடு நடந்ததை வைத்து ஒட்டுமொத்த நீட் தேர்வையும் எப்படி ரத்து செய்ய முடியும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேள்வி. நீட் தேர்வில் நடந்துள்ள முறைகேடுகளை களைய உத்தரவிட தயாராக இருப்பதாகவும் கருத்து. நீட் தேர்வில் அணுவின் மின்னாற்றல் குறித்த கேள்விக்கு NCERT-யின் புதிய மற்றும் பழைய பாடத்திட்டங்களில் வெவ்வேறு பதில்கள் இருப்பதாக சர்ச்சை. கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதிலை கண்டறிந்து அறிக்கை தாக்கல் செய்ய டெல்லி IITக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. டெல்லியில் நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்திற்கு பின் பிரதமரை சந்திக்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நேரம் கேட்டுள்ளதாக தகவல். மத்திய அரசு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை, நீட், காவிரி விவகாரம் உள்ளிட்டவை குறித்து பேச திட்டமிட்டிருப்பதாக தகவல். தமிழ்நாட்டில் கட்டட அனுமதியை ஆன்லைன் மூலம் உடனடியாக வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். 2500 சதுரடி வரையுள்ள மனையில் 3500 சதுரடி வரை வீடுகள் கட்டுவோர் பயனடைவார்கள் என தமிழக அரசு விளக்கம். எடப்பாடியில் EPS முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த மாற்றுக் கட்சியினர், பொதுமக்கள் ஏராளமானோர் காத்திருந்து எதிர்க்கட்சித் தலைவரிடம் மனு அளிப்பு. மாதம் ஒருமுறை மின் கட்டண கணக்கீடு என்ற திமுகவின் 221வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். மாதந்தோறும் மின்கட்டணம் செலுத்தினால் குடும்பத்திற்கு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 6000 ரூபாய் மின்கட்டணம் குறையும் என்றும் கருத்து. ஆனா திமுக இதை மறைப்பதற்காக பக்கத்து மாநிலத்துல 1 மாசமும் இங்க 2 மாசமும் ஸ்லாப் மாறும், அதை வச்சு ஒரு கம்பாரிசன் காட்டி கொண்டிருக்கின்றார்கள். இதனால பிரச்சனை என்னன்னாங்கன்னா, தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய தேக்க நிலையை உண்டாக்கி இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாட்டில் 15 முதல் 29 வயது வரை வேலையில்லாத பட்டதாரிகளின் எண்ணிக்கை 17.5% என அண்ணாமலை தகவல். தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்காமல் மத்திய அரசிடம் இதை கொடுங்கள் அதை கொடுங்கள் என்று கேட்பதாகவும் விமர்சனம். 15 வயசுல இருந்து 29 வயசு வாலிப வயசுல தமிழகத்துல 17.5% வேலை வாய்ப்பு இல்லை. இது குஜராத் பக்கத்து மாநிலத்தில் பாருங்க 6.1%,
கர்நாடகா, மகாராஷ்டிரா எடுத்துக்கங்க 7%, 8%. 17.5% தமிழகத்துல வேலை வாய்ப்பு இல்லை என்பதை திமுக முதல்ல ஒத்துக்கணும். முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டமன்றத்திற்குள் தடை செய்யப்பட்ட குட்கா கொண்டு சென்ற விவகாரம். அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக கைதான வழக்கறிஞர் ஹரிஹரனை 5 நாள் கஸ்டடி எடுத்து விசாரிக்க காவல்துறைக்கு எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி. பொன்னை பாலு, ராமு, அருள் ஆகியோரை 3 நாட்கள் காவலில் விசாரிக்கவும் நீதிமன்றம் அனுமதி. ஆண்டில் வேலூர் மேல்பட்டி காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட நபர் உயிரிழந்த வழக்கு. காவல் ஆய்வாளர், சிறப்பு உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 3 பேருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து வேலூர் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. தாம்பரம் யார்டு மேம்பாட்டு பணிகளால் கடற்கரை தாம்பரம் இடையே நாளை முதல் ஆகஸ்ட் 14 வரை 55 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதன் எதிரொலி. பொதுமக்களின் வசதிக்காக சென்னையில் கூடுதல் பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறை திட்டம். ஐஏஎஸ் பதவிக்கு மாற்றுத்திறனாளி இடஒதுக்கீடு தேவையா என தெலுங்கானா ஐஏஎஸ் அதிகாரி ஸ்மிதா சபர்வால் சமூக வலைப்பதிவு. போலி மாற்றுத்திறனாளி சான்றிதழ் பெற்றதாக பூஜா கேட்கர் நடவடிக்கைக்கு ஆளான நிலையில் சர்ச்சை கேள்வி. இந்திய அணியின் வெற்றிக்காக விராட் கோலியுடன் இணைந்து செயல்பட இருப்பதாக அணியின் புதிய பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் பேட்டி. ஹர்திக் பாண்டியா உடல் தகுதி பெறாத காரணத்தால் சூரியகுமார் யாதவ் T20 கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டதாக தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் விளக்கம். Study MBBS abroad in Russia, Georgia and Uzbekistan through Dr. Dreams, a dedicated service towards abroad education. For more details, contact 1800 270 1015.